மேம் இப்போ இலங்கையிலிருந்து வந்து அந்த பெண் செஞ்சு கொண்டதாக இருக்கட்டும், கேமரா அந்த பர்சன் வந்து ரயில் தண்டவாளத்தில் உயிர் விட்டதாக இருக்கட்டும், இந்த ரெண்டுக்கும் காரணம் ஆதிதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும்? எஸ், சி அது ரெண்டும் ப்ரூவ் ஆச்சுன்னா என்ன காஸ்க்காக அதை பண்ணாருன்றது ஒன்று இருக்குது. ஓகே, ஏன்னா இவர் வந்து திரும்ப திரும்ப இவர் வந்து என்னோட கேமரா கொடுத்துருன்னு கேட்கும்போது அங்கே வந்து தூண்டினதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ அகைன் இந்த பெண்ணோட விஷயத்தில் போகும்போது என்ன மாதிரியான விஷயத்தினாலும் அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. அதை பொறுத்து அவங்க செக்ஷன்ஸ் மாறுபடும். பட் ஆனால் சொல்கிறாங்க அவங்களுடைய ஃபோட்டோஸ் அவங்கள வந்து தகாத முறையில் தவறான முறையில் வந்து சில புகைப்படங்கள் எடுத்து அதை பயமுறுத்தி மிரட்டினதுனால அந்த பெண் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் போகும்போது கண்டிப்பாக பிஎன்எஸ் அண்ட் ஐடி ஆக்ட் அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக இருக்க போது, அவருடைய விஷயத்துலையும் பிஎன்எஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்க போது, எல்லாத்துலேயும் இந்த சீட்டிங், கிரிமினல் இன்டிமிடேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்கள வந்துட்டு பண்ணிக்கிறதுக்காக தூண்டின ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் வித் ப்ராப்பர் எவிடன்ஸ் அவர் மீது எஃப்ஐஆர், அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும் பேஸ்ட் ஆன் தி இன்வெஸ்டிகேஷன் அந்த ப்ரூஃப் சப்மிஷன்.